ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 4ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், தை அமாவாசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கி அதிகாலை 1:20 நாளைக்கு அதிகாலை 2:31 வரைக்கும் அமாவாசை இருக்குது. ஆனால் இன்றைக்கி சர்வ அமாவாசை, சரியா? இன்றைக்கி இந்த பித்ருக்கள் காரியம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி தான் மன்னிச்சுக்கணும். அடுத்தபடியாக இன்றைக்கி ராகு காலம்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4:30 6, யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மகர லக்னம், இருப்பு 4 நாழிகை 42 வினாடிகள், சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு, கரணன் பிற்பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை, திதி இன்று அதிகாலை 1:19 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 11:35 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று இரவு 10:38 மணி வரை ஹர்ஷணம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 1:19 மணி வரை சகுனி, அதன் பின்பு பிற்பகல் 1:55 மணி வரை சதுஷ்பாதம், அதன் பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:35 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:35 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, கண்டிப்பாக நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இதுதான். என்ன, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால தான் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வர தை அமாவாசை, இந்த தக்ஷாயண புண்ணிய காலத்தில் வர ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் மிடில் வரத மகாலய அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக இன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும். தகப்பனார் இல்லாதவா, இந்த தகப்பனார் இருக்கிறவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறைந்த முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். தாத்தா பாட்டி யாராவது மறைந்தார்கள் அப்படின்னா அவங்கள வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் கண்டிப்பாக தகப்பனார் இல்லாதவா கண்டிப்பாக இந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். தயவுசெய்து யாரும் மறக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனாலே நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கஷ்டங்கள்லாம் குறையும் கண்டிப்பாக. அதேமாதிரி சுபகாரிய பேச்சுக்களும் உங்களுக்கு இந்த தடை தாமதங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகி சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள்.
அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு கொண்டு வருவார். பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியிலோ ஜிம்கான சந்தோஷமாக இருங்கோ. சரியா, இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நல்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி. அதை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. மற்றபடி எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். வாகன பயணங்களில் கவனமாக இருந்தால் போகிறோம். சரியா, இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வீலிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்லாம் அலையப்படாது. கவனமாக இருக்கணும். சரியா, அதேமாதிரி எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதுவோம் லட்சுமி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அஷ்டமராசியில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார். சாயந்தரத்துக்கு மேலே ஒரு மனசில் நிம்மதி இருக்கும். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுறதா? அதேமாரி பேசுகிற வார்த்தைகள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. மற்றபடி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கிற கலகலப்பாக இருப்பேள். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி அவர் அஷ்டமராசிக்கு வந்துடுறார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. சரியா, ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். என்ஜாய் பண்ணுங்க. மற்றபடி இன்றைக்கி இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கேட்ட இந்த இன்சென்டிவ் அட்வான்ஸ் அது இது எல்லாமே இன்றைக்கி வந்துடும். அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரமும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபம் அதிகமாக இருக்கும். புதிய கூட்டாளிகள் அருமையாக வந்து உங்களுக்கு முதலீடுகளை கொடுப்பார்கள். அதேமாரி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வேலைபளு அதிகமாக தாங்க இருக்கும் உத்தியோகத்தில். அதேமாதிரி தொழில் வியாபாரமும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கும். இந்த உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி சில பேருக்கு கடன் சுமை அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பகிர்வன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பரபரப்பாக இருப்பேள். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு கூடமாட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதேமாரி இன்றைக்கி குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதேபோல் குழந்தைகளுக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தினரிடம் கலந்து ஆலோசித்து. இன்றைக்கி குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்
அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்தோஷமா இருக்கா, தித்திப்பா இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் தித்திப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். உற்சாகமாக இருப்பேன். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுவார். கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும். அதே சமயம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் நீங்கள் நினச்சதை சாதிச்சுக்கலாம். அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். மனதில் ஒருவித இனம் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன் ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு போயிடுங்க. ஹனி. அற்புதமான ஒரு சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் தைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே ராசி மாதிரி சாயந்தரம் உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்வேள். ரொம்ப ஆனால் கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு வேலை செய்வேல். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்குண்டான உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். சிலருக்கு இரட்டிப்பு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை புது தெம்பை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் மன தைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட தினவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருக்கார். சந்தோஷமான ஒரு நாள். அப்படியே சாயந்தரம் ராசி மாதிரி அவர் எங்கே வரார்? சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அது தைரியமான ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அதுவும் இந்த கணவன் மனைவி உறவெல்லாம் பலமாக இருக்கிறதுனால ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வருவேள். சந்தோஷமான செய்தியெல்லாம் அற்புதமாக இருக்கும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்வதால் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதாவது பேப்பரில் மடித்து அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயம் நிறைந்த நாள். இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள். அலைச்சல் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வருமானத்தை கொண்டு வந்துடும். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். அவ்வளோதான். ஆசிட்டிஸ் எப்படி போகிறோமோ அது நல்லபடியாக இருக்கும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5.
அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கு வந்துடுறார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். சரி பரவாயில்லை, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியோ ஜம்கானா சந்தோஷமாக இருங்கோ. இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதேபோல் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். அதேபோல் வழக்கறிஞர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான கும்பராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அதே சந்திர பகவான் ராசி மாறி சாயந்தரம் உங்களோட அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கொஞ்சம் செலவும் அதிகமாக இருக்குது. வரவு அப்படின்னா செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கப்படாது. புரியுறத? அதேமாரி அந்த வரவுக்குள்ளே செலவு பண்ணுறது விசேஷம். வரவு 8 செலவு 10 அப்படின்னு இருக்கப்படாது. அப்புறம் கடைசியில் துந்தனா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கடன் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம தான் பிரச்சனை, நமக்கு தான் பிரச்சனை. புரியுறத? அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமான செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாரி இன்றைக்கி அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்கும் பணி சிறப்பாக முடியும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. பேப்பரில் மடித்து அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் இப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பரபரப்பாக இருப்பேள், சுறுசுறுப்பாக இருப்பேள். அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். அதேமாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? மிக கடினமான வேலை அப்படின்னு நினைப்பேள், அது ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதான் பெரிய பாக்கியம் இன்றைக்கி. அதேமாதிரி இன்றைக்கி தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். அடுத்தபடியாக இன்றைக்கி சிறப்பான ஒரு செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8.